தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சத்விசாரம் பாகம் 4. தலைப்பு: சுத்த சன்மார்க்கத்தில் உண்மை துறவு. சுத்த சன்மார்க்கத்தில் உண்மை துறவு. விளக்கம் அளிப்பவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. தயவு. துறவு நெறிய பெரியதென்று சொல்லி காணிலே, துறவு நெறிய பெரியதென்று சொல்லி காணிலே, துயிலாத இலாதுரிய மோன திருந்தும் ஊனிலே, உறவு அற்றாரில்லை அதனால் உயிரது அருகவே, உடலும் உயிரும் உழைந்து கெட்டார் பிறவி பெருகவே, துறவு நெறிய பெரியதென்று சொல்லி காணிலே, துயிலாத இலாதுரிய மோனத்து இருந்து ஊனிலே, உறவு அற்றாரில்லை அதனால் உயிரதருகவே, உயிரதருகவே, உடலும் உயிரும் உழைந்து கெட்டார் பிறவி பெருகவே, நிட்ட இருந்து நிமலருடைய சாயை கண்டாரே, நேயத்தாலே அவரை கூட மாயை கொண்டாரே, குட்டையான இருண்ட குகையில் சாயை முயங்கியே, குழைந்தார் இன்பம் கூடாராகி முடிவில் கயங்கியே, சுத்த தயவு ஜோதி பதியின் பவனி வருகுதே, சொல்லற்கரிய பெரிய இன்பம் எண்ணில் பெருகுதே. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. ஒப்பற்ற சிறப்பான கடவுள் உண்மையை அறிந்து கொள்ளவே இம்மனித பிறவி கிடைக்கப் பெற்றுள்ளோம். அகண்டமாய் பிரபஞ்சம் முழுதும் நிரம்பி விளங்கி கொண்டுள்ள பரம்பொருளே மனிதனில் அணுத்துவமாய் ஆன்ம ஒளியாக விளங்கி கொண்டுள்ளார். எத்தனையோ காலமாக கடவுள் உண்மையை அறிய மனிதன் பல்வேறு வகையில் முயன்று வந்துள்ளான். அவ்வாறு செய்துள்ள முயற்சிகளுள் துறவரம் சிறந்த ஒரு வழி என கொண்டனர். இறைவனை அறிந்து அடைவதற்கு துறவரமே தூய்மையான வழியாகும் என எண்ணினர். துறவு என்றால் எல்லாவற்றையும் துறந்து அல்லது வெறுத்து ஒதுக்கிவிட்டு வாழ்வதே துறவற வாழ்வு என எண்ணினர். இறைவனால் வழங்கப்பட்டுள்ள இந்த உடல், உயிர், வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள், நம்மை சூழ்ந்து வரும் மக்கள், இவைகளையெல்லாம் மறுத்து ஒதுக்கிவிட்டு தனியிடம் நாடி சென்று வாழும் வாழ்க்கைதான் துறவற வாழ்க்கை என கொண்டனர். வள்ளுவ பெருந்தகையாரும் துறவு என்று ஒரு அதிகாரத்தையும், நீத்தார் பெருமை என்று ஒரு அதிகாரத்தையும் வழங்கி சிறப்பித்துள்ளார். நீத்தார் என்பது பற்றுக்களை தவிர்த்தவரை குறிப்பது ஆகும். பற்றுக்களை தவிர்ப்பது எனில் எப்படி தவிர்க்க முடியும்? அதற்கும் விடையளிக்கப்படுகிறது. பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு. பற்றுகள் இல்லாத பரம்பொருளை பற்றி கொண்டால் மற்ற பற்றுக்களை தவிர்க்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு இறைவனிடத்து பற்று கொண்டு பிற பற்றுகளை தவிர்த்து வாழும் வாழ்வே துறவு வாழ்வு ஆகும். இன்றைய உலகில் உண்மை துறவிகளை எங்கே காண முடிகிறது? துறவி என்றால் காவி உடை தரித்தவர்கள் என்றுதான் எண்ணிக்கொள்ளுகின்றனர். சமூகத்தில் அந்த உடைக்கு தனி அந்தஸ்து வேறு.
பற்றுகளை தவிர்த்து வாழும் துறவியருக்கு பதிலாக நன்றாக உண்ணுதல், பொருள் சேர்த்தல் ஆகியவற்றையே நோக்கமாக கொண்டவர்கள்தான் இன்றைய காலகட்டத்தில் அதிகம் உள்ளனர். இன்று துறவு என்ற சொல் தூய கடவுள் உண்மையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இன்று து என்ற எழுத்து இத்து ப்ளஸ் உ, து என்ற எழுத்து இத் ப்ளஸ் உ என பிரியும். இத் என்பது 7வது மெய்யெழுத்து. இத் என்பது கடவுளின் தகராகாச பேருருவ உண்மையை விளக்குவதாகும். எனவே துறவு என்பது இத் உறவு ஆகும். ஒன்றான இறைவனையே பற்றி கொண்டு உறவாக கொண்டு வாழ்வதே உண்மை துறவு ஆகும். அவ்வாறு வாழ்வு நடத்துபவர்களே சாதுக்கள், உண்மை துறவியாவார். சாதுக்கள் யார்? அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்து வழங்கியுள்ளனர். அதாவது அன்பே வடிவாய், அருளே உயிராய், பேரின்பே உணர்வாய், இசைத்தவரே ஆவர். அன்பே வடிவாய், அருளே உயிராய், பேரின்பே உணர்வாய், இசைத்தவரே ஆவர். இவ்வாறு தன்னலம் கருதாத, பற்றுகள் இல்லாத, எவ்வுயிரையும் தன்னுயிராய் கருதும் அருள் வடிவான சாதுக்களை அடைந்து சத்விசாரம் செய்து உண்மையை உணர்ந்து அருள் விளக்கம் பெற்று உலக வாதனைகளை ஒழித்து பற்றற்ற நிலையை அடைதல் வேண்டும். இது மிக முக்கியம். மீண்டும் கவனிப்போம். அந்த சாதுக்கள் யார்? இவ்வாறு தன்னலம் கருதாத, பற்றுகள் இல்லாத, எவ்வுயிரையும் தன்னுயிராய் கருதும் அருள் வடிவான சாதுக்களை அடைந்து சத்விசாரம் செய்து உண்மையை உணர்ந்து அருள் விளக்கம் பெற்று உலக வாதனைகளை ஒழித்து பற்றற்ற நிலையை அடைதல் வேண்டும். இந்த 6 நிலைகளையும் விளக்கும் ஒரு திருவருட்பா பாடலை காணலாம். இப்பாடலில் பற்றற்றான் பற்றினையே பற்றி கொண்டு பிற பற்றுகளை தவிர்க்கும் முறைகள் வரிசைப்படுத்தி விளக்கப்பட்டுள்ளது. 1. பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும். அது பற்றற்றால் அன்றி பலியாதால். பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும். அது பற்றற்றால் அன்றி பலியாதால். பற்றற்றல் வேதனையால் ஈங்கி விரியும் சகப்பழக்க வாதனை போய் நீங்கள் அன்றி வாராதால். பற்றற்றல் வேதனையால் இங்கு விரியும் சகப்பழக்க வாதனை போய் நீங்கள் அன்றி வாராதால். வாதனையும் ஈனமந்தோ இவ்வுலகம் என்று அருளை நாடுகின்ற ஞானம் வந்தால் அன்றி நலியாதால். வாதனையும் ஈனமந்தோ இவ்வுலகம் என்று அருளை நாடுகின்ற ஞானம் வந்தால் அன்றி நலியாதால். ஞானமது போகமுற்றும் பொய்யெனவே போதும் அனித்திய விவேகமுற்றால் அன்றி விளங்காதால். ஞானமது போகமுற்றும் பொய் எனவே போதும் அனித்திய விவேகமுற்றால் அன்றி விளங்காதால். ஆக அஃது உண்ண வந்தார் போலும் இவன் உற்று விசாரித்திடும் ஓர் எண்ணம் வந்தால் அன்றி இசையாதால். எண்ணமது பங்கமடைந்தார் அவையை பாராது சாதுக்கள் சங்கமடைந்தால் அன்றி சாராதால். எண்ணமது பங்கம் அடைந்தார் அவையை பாராது சாதுக்கள் சங்கமடைந்தால் அன்றி சாராதால். இப்பாடலில் பற்றற்றல் நிலையை முதலில் கூறியுள்ளார். பின் 6வது வரியிலிருந்து முறையே சாதுக்கள் சங்கம் அடைதல், சத்விசாரம் செய்தல், தெளிந்து கோடல், அருள் விளக்கம், வாதனை ஒழிவு ஆகிய 5 நிலைகளையும்
வரிசைப்படுத்தி கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு பற்றற்ற நிலை நின்று வாழும் முறையே உண்மையான துறவு வாழ்வு ஆகும். இவ்வுண்மையை அறியாத முன்னோர்கள் உயிர் உடம்பையும் உலக வாழ்வையும் பந்தமாக கருதி அதினின்று விடுபடுவதற்கு உலகையும் வாழ்வையும் துறந்துவிட்டு காடுகளிலும் மலைகளிலும் மறைந்து வாழ்ந்தனர். அவ்வாறு வாழ்ந்தவர்கள் முடிவில் மண்ணில் மறைந்தும் போயினர். மேலும் சிலர் கடுமையான முறையில் தவங்கள் செய்து ஐம்புலன்களையும் அடக்கினர். இவ்வாறு கடும் தவம் புரிந்தவர்கள் ஏதோ சக்தி சித்திகளை பெற்றனரே ஒழிய முழு கடவுள் உண்மையை அறிந்து உணரவில்லை. காரணம், எங்கும் நிறை பரம்பொருள் தம்முள் இருந்து விளங்குவதை அறியாமல் வேறு எங்கோ இருப்பதாகவும் தான் சென்று அதனை அடையப் போவதாகவும் எண்ணி வீண் போயினர். இக்கருத்தை கீழ்வரும் மகாதேவ மாலை அருட்பாடலால் அறியலாம். கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கனலின் நடுவூசியின் மேல் காலை ஊன்றி பொற்பர மெய் உணவு இன்றி உறக்கமின்றி புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவர்க்கு ஒளித்து மறைக்கு ஒளித்து யோகனின் முனிவர்க்கு ஒளித்து அமரர்க்கு ஒளித்து மேலாம் சிற்பதத்தில் சின்மயமாய் நிறைந்து ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவே. துறவறம். அறம் என்பது தன்மை, சுபாவம், இயல்பு என்னும் பொருளை தருவது. இறைவனின் இயல்பு அருள் ஆகும். இறைவனின் இயல்பாகிய பேரருள் தன்மையே அருட்பெருஞ்சோதியாக பிரபஞ்சமுற்றிலும் விளங்கிக் கொண்டும் அதுவே தனிப்பெரும் கருணையாக அருள் ஒளி விளக்காக தயவு ஒளி விளக்காக மனிதனின் சிறநடு நலத்தில் விளங்கி கொண்டு ஐஞ்செயல் காரியங்களையும் நிகழ்த்தி வருகின்றது. சிறந்த அறம் என்பது இறைவனின் மெய்யருள் அன்றி வேறு அல்ல. சிறந்த அறம் என்பது இறைவனின் மெய்யருள் அன்றி வேறு அல்ல. இந்த மெய்யருளை நாம் எவ்வாறு பெறுவது? இந்த தேகத்தின் மீதும் பொருள்கள் இடத்தும் உள்ள பற்றுகளை தவிர்க்க வேண்டும். இந்த மெய்யருளை நாம் எவ்வாறு பெறுவது? இந்த தேகத்தின் மீதும் பொருள்கள் இடத்தும் உள்ள பற்றுகளை தவிர்க்க வேண்டும். தேகப்பற்றை தவிர்க்க வேண்டுமே அல்லாது தேகத்தையே ஒழித்துவிடக் கூடாது. தேகப்பற்று ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லோருடைய புற தேகமும் பெண் கூறு ஆகும். பெண் சத்திலிருந்து பிரதிவி, அப்பு, தேயு, வாயு. பெண் சத்திலிருந்து பிரதிவி, அப்பு, தேயு, வாயு என்னும் 4 சத்துக்களும், ஆண் சத்திலிருந்து ஆகாசம், பிரகிருதி, ஆன்ம உணர்ச்சி என்னும் 3 சத்துக்களையும் பெற்று சப்த தாதுக்களால் இந்த மனித உடல் வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த தேகத்தின் மீதுள்ள பற்றுகளை தவிர்த்தல் அவசியம். இக்கருத்தனை வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள கீழ்வரும் பாடலால் தெளிவாக அறிந்து கொள்ளலாம்.
புறப்பற்றை அகற்ற தொடங்காத பெண்ணே, புறப்பற்றை அகற்ற தொடங்காத பெண்ணே, புலை அகப்பற்றை அறுத்தாய் நினக்கே இறப்பற்றது என்கின்றார் என்னடி அம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா. திருவருட்பா. புலை அகம், புலை அகப்பற்று என்பது, புலை அகம் என்றால் இந்த புன்புலால் யாக்கையே நான் என நினைத்தல் புலை அகப்பற்று. இங்கு புலை அகப்பற்று புலையுடல் நான் என்பது போய் புலன் உணர்வு பற்றுக்களை தவிர்த்தாய், அதனால் உனக்கு இறப்பு என்பது இல்லை என அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் செய்கின்றார். இவ்வாறு அக ஆன்ம நிலையை பற்றி அந்நிலை நின்று வாழும் வாழ்க்கையை கடைபிடித்து வாழும் போதுதான் மெய்யான இன்ப வாழ்வை பெறலாம். அதற்கு சிறநடு விளங்கும் அருள் ஒளியை பற்றி கொண்டு அதனை சார்ந்து நின்று புல போகப்பற்றுகளை தவிர்த்து வாழும்போது அந்த அருள் ஒளியே அனகமாய் விரிந்து உயிர் உணர்விலும் உடலிலும் பரவி நம்மை நித்திய வாழ்வு பெறுமாறு செய்கின்றது. இக்கருத்தை கீழ்வரும் இங்கிதமாலை பாடல் ஒன்றினால் நன்கு அறியலாம். யான் செய்தவத்தின் பெரும்பயனே, என்னாரமுதே என் துணையே, வான் செய் அரசே திருவொற்றி, வல்லால் வந்தது என்றேன். யான் செய்தவத்தின் பெரும்பயனே, என்னாரமுதே என் துணையே, வான் செய் அரசே திருவொற்றி, வல்லால் வந்தது என்றேன். மான் செய் விழிப்பெண்ணே, மான் செய் விழிப்பெண்ணே, நீ ஆண்வடிவானது கேட்டு உள்ளம் வியந்தேன் கண்டிடவே என்கின்றார், இதுதான் சேடி என்னேடி. இங்கு திருவொற்றி வல்லால் என குறிப்பிட்டது புற திருவொற்றியூர் அல்ல, நமது மெய் உடலாகிய ஆன்மாவாம் ஒற்றியூர் ஆகும். அங்கு வாழ்பவரே அருள் ஒளி வள்ளலாவார். மான்செய் விழிப்பெண்ணே என குறிக்கப்பட்டுள்ளது. விலங்குகளில் சாதுவானது மான். மேலும் இதனுடைய விழிப்பார்வை இரக்கத்தன்மை உடையது ஆகும். அதிலும் அது வேட்டையாடப்படும் போது தாக்குண்டால் அதன் விழிகளில் பெருகும் கண்ணீரை கண்டால் கல்மனமும் கரையும். இங்கு இறைவனே நாயகனாகவும் ஆன்ம தலைவியே நாயகியாகவும் மனமே தோழியாகவும் கொண்டு கருத்துக்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. இங்கு இறைவன் நாயகியை பார்த்து, நீ ஆண்வடிவானது கேட்டு உள்ளம் வியந்தேன் என்கின்றார். வியந்தேன் என்பது ஆச்சரியப்படுதல் என்பது ஒரு பொருள். இறைவனே வியப்பு கொள்ளுவதற்கு என்ன உள்ளது? மேலும் ஆண் வடிவானது என்பது புற உருவை குறிப்பது அன்று. மேலும் ஆண் வடிவானது என்பது புற தேக உருவை குறிப்பது அன்று. தலைவி தேகப்பற்றை தவிர்த்து ஆன்ம நிலையை அடைந்ததையே ஆண் வடிவானது என்று சொல்லப்படுகிறது. இங்கு வியந்தேன் என்பது வியம்தேன், அதாவது பேரின்பம் அடைந்திடவே என்ற பொருளை தருகின்றது. கடவுள் உண்மையானது மனோ வாக்கு காயத்திற்கு எட்டாதது.
எங்கும் நிறைந்து விளங்கும் பரம்பொருளை புறக்கண்களால், அதாவது புலக்கண்களால் கண்டுவிட முடியாது. வாய்மொழியால் இப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும் என விவரித்தும் கூற முடியாது. மனத்தால் எண்ணி பார்த்துவிடலாம் என்றால் அதற்கும் எட்டாததாக விளங்குகின்றது. இவ்வாறுள்ள பரம்பொருளை பாவனையாலும் வெறும் கற்பனையாலும் எண்ணியும் சிந்தனை செய்தும் வீண் போய்விடக்கூடாது. இறைவனின் அருள் ஒன்றினால் மட்டுமே அறியக்கூடும். அதற்கு தயவோடு கூடிய சத்விசாரமும் தயவோடு கூடிய பரோபகார வாழ்வும் மேற்கொள்ள வேண்டும். அதனை விடுத்து கற்பனை பாவனைகள் செய்து வீண் போய்விடக்கூடாது. இக்கருத்தை திருவருட்பாவிலே வள்ளல் பெருமான் ஒரு பாடலிலே குறிப்பிடுகின்றார். அது பாவக முகத்து ஆனந்த நாட்டில் அம்பலம் செய்து நின்று ஆடும் அழகர் விது பாவக முகத்தோழியும் நானும் மெய்ப்பாவனை செய்யும் வேளையில் வந்து பொது பாவனை செய்ய போகாதே பெண்ணே, பொய்ப்பாவனை செய்து கைப்பானேன் ஐயோ, பொய்ப்பாவனை செய்து கைப்பானேன் ஐயோ, இது பாவம் என்கின்றார் என்னடி அம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா. விது பாவக முகத்தோழியும் நானும் என்பது சந்திரனை போன்ற முகமுடைய மனமாகிய தோழியையும் தலைவியையும் குறிக்கின்றது. சந்திரன் வளர்வதும் தேய்வதுமான தன்மை உடையது. மனமும் இன்பத் துன்பங்களால் சஞ்சலம் கொள்ளும் நிலையற்ற தன்மை கொண்டது. ஆன்மத் தலைவியும் மனமாகிய தோழியும் கடவுள் உண்மையை அறிய முற்படும் வேளையில் சிற்றம்பலத்திலே அருளாடல் புரிகின்ற இறைவன் வந்து, பெண்ணே, பொதுவாகவும் பொய்யாகவும் பாவனை செய்து வீண் போகாதே, அது குற்றமாகும் என கூறி என் கைகளை பிடிக்கின்றார் என்று விவரிக்கப்படுகின்றது. கை பிடித்தல், கை பற்றுதல் என்பது பாணி கிரகணம் செய்தல் என்று சொல்லப்படும். இதைப் போலவே கரந்நியாசம், சந்நியாசம் போன்ற சொற்களும் கரங்களால் தொட்டு உபதேசம் செய்வது சந்நியாசம். சந்நியாசம் என்பது சம் நியாசம். சம் என்பது இறை ஜோதி. நியாசம் என்பது அதோடு கூடி வாழ்வது. உண்மையான சந்நியாசம், உண்மையான துறவு அகம் புறம் எங்கும் நிரம்பியுள்ள அருள் ஒளியை பற்றி கொண்டு எண்ணம் சொல் செயல் எல்லாவற்றிலும் தயவு பெருக வாழ்வதே ஆகும். இது முக்கியம். மீண்டும் கவனிப்போம். சுத்த சன்மார்க்கத்தில் உண்மை துறவு, உண்மையான சந்நியாசம், உண்மையான துறவு என்பது அகம்புறம் எங்கும் நிரம்பியுள்ள அருள் ஒளியை, அருட்பெரும் ஜோதியை பற்றி கொண்டு எண்ணம் சொல் செயல் எல்லாவற்றிலும் தயவு பெருக பெருக வாழ்வதே ஆகும். சுத்த சன்மார்க்கத்தில் துறவு என்பது உலகப் பொருளையும் உடலையும் துறந்து அல்லது விடுத்து சென்று கடவுளை பற்றுவது அல்லவாம். சுத்த சத்விசாரத்தால் கடவுள் ஜோதியை அகத்தே கண்டு கலந்து அதுவாகவே இருந்து கொண்டு என்னும் துறவு உண்டு தயவோடு அனகமாக இங்கு என்றும் வாழ்வதே ஆகும். சுத்த சத்விசாரத்தால் கடவுள் ஜோதியை அகத்தே கண்டு கலந்து அதுவாகவே இருந்து கொண்டு என்கின்ற தகராகாச பதியோடு உறவு கொண்டு துறவு பூண்டு தயவோடு அனகமாக இங்கு என்றும் வாழ்வதே ஆகும். இப்படி அகப்பதியின் உறவு கொள்ளாது வாழ்வதால் உலகில் மரணத்தை தவிர்க்க முடியாது. ஆகவே துறவு என்பது உடலை மண்ணில் விடுத்தோ மற்ற வகையில் மறையச் செய்தோ ஆன்ம விடிவில் அருகி கிடப்பது அல்லவாம். தேகப்பற்று அற்று அகநிலையிலிருந்து
அனகமாக ஆனந்த அனுபவத்தோடு வாழ்வதே இத் உறவு துறவு ஆகும். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தயவு அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன்.